நிவின் வந்து வேறு வழி இல்லாமல் ராகினியை வந்து கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு என்ன பண்ணுறாரு, மணவரைக்கு வராரு. அப்போ நிவினுக்கும் காவேரிக்கும் வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து தாலி கட்டுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அப்போ நிவின் கிட்டே வந்து பசுபதி என்ன பண்ணுறாரு, லைவில் வராரு. இங்கே பார்த்தியா, இவ உயிரோடு இருக்கணும்னா கண்டிப்பாக என் பொண்ணு கடுத்து தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நிவின் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து துன்புறுத்தி என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து வந்து நிவினை வந்து வற்புறுத்துறாரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து அவங்க பொண்ணை. அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து பசுபதி வந்து பேச்சை கேட்டு நிவின் என்ன பண்ணுறாரு, ராகினி கழுத்தை தாலி கட்டுறதுக்காக தயாராகிறாரு. எதுவுமே பண்ணிடாதீங்க, முதல்ல வந்து அவளை விடுவீங்க, அவள் வந்து கையில் இருக்க கட்டெல்லாம் வந்து கழுது விடுங்க, அவளை போக விடுங்க, அப்போ தான் நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. தோ பாருப்பா, நம்ம பேச்சு கேட்காம இவன் சொல்கிறத நம்ம கேட்கணுமா? இங்கே பார், உனக்கு வந்து இவன் உயிரோடு வேணும்னா கண்டிப்பாக என் பொண்ணு கடுத்து நீ தாலி கட்டணும், அப்படி கட்டலைன்னா இந்த இவ வந்து உயிரோடு இருக்க மாட்டா, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து நிவின் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. வேறு வழி இல்லாமல் நிவினும் தாலி கட்ட போகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக நம்ம விஜய் அங்கே வந்துடுறாரு. விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லா ரவுடிஸையுமே அடித்து போட்டுட்டு அதே டைமில் வந்து நம்ம வந்து காவேரியும் வந்து காப்பாற்றுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நிவின் வந்து பார்த்துட்டு வந்து அப்படியே எல்லாருமே ராகினி, நிவின், அதுக்கப்புறம் ராகுல் எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. பசுபதி வந்து மொத்தமாக வந்து விஜய் பிடியில் மாட்டிக்கிறாரு. உடனே வந்து விஜய் சொல்கிறாரு, இங்கே பார், உன் அப்பா உயிரோட வரணும்னா மரியாதை எல்லாரும் வந்து அந்த பையனை விட்டுட்டு ஓடி போயிட்டே இருங்க. அப்படி வந்து அந்த நிவினை விடலை, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா உயிரோடு இருக்க முடியாது, புரியுதா? முக்கியமான விஷயம் இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், உனக்கு பசுபதி வேணும்னா, இந்த ஆள் உயிரோடு இருக்கணும்னா வந்து என் பொண்டாட்டியை விடணும். அப்படி வந்து காவேரியை விடலை, இந்த ஆள் கதை முடிச்சிடுவேன் நான், அவ்வளோதான், முடிஞ்சிடு இந்த ஆளோட கதை, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்னை பற்றி ஆல்ரெடி பசுபதிக்கு நல்லாவே தெரியும், பசுபதி என்கிட்ட அடி வாங்கினவன் தான், தெரியுதா பசு, சொல்லு உன்னோட ஆளுங்கிட்ட அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் வந்து பசுபதி வந்து எல்லோரும் நிறுத்துங்க, எல்லோரும் கீழே போட்டுருங்க அப்படின்றாரு. எல்லாருமே கீழே போட்டுறாங்க, வெப்பன்ஸ் எல்லாமே. இங்கேருந்து மரியாதை எல்லோரும் ஓடி போயிடணும், யாரும் இங்கே இருக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னோடனே எல்லாருமே வந்து ஓடி போயிடுறாங்க. போயிடுங்க அப்படி சொன்னேன், எல்லாம் ஓடி போயிடுறாங்க. அடுத்து இருக்க கொஞ்சம் நெஞ்சு பேரும் ஓடி போயிட்டோன்னே இங்கே வந்து ராகு வந்து செமையாக வந்து அப்படியே அதிர்ச்சியாக, என் அப்பாவை எதுவும் செஞ்சிடாத, அப்போ என் அப்பாவை எதுவும் செய்யக்கூடாதுன்னா மரியாதை அந்த நிவினை விட்டுருங்க, நிவின் நீங்கள் போங்க அப்படி சொன்னோன்னே நிவின் அதிர்ச்சி அப்படியே விஜயை பார்த்துட்டு இருக்காரு. காவேரி அப்படின்னோடனே, காவேரியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்றாங்க. நிவினும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே வந்து டேய் உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன்டா பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. காவேரி வந்து கட்டியிருந்த இடத்துலேருந்து காவேரி வந்து விடுவிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அதே இடத்துல பசுபதி வந்து கட்டி வைக்கிறாரு. உடனே சொல்கிறாரு, இங்கே பாரு, எப்படி நீ காவேரி வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தினியோ உனக்கு எல்லாத்துக்கும் இருக்குடா வட்டி முதலுமா, இங்கே யாரும் காக்கா கூட வராது, நீ உயிரோடு இருந்தால் உன் புள்ள வருவான் போ அப்படின்னு சொல்லிட்டு டேய் விட்றா என்ன விட்டுடுறா அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. இப்படி தானடா இருக்கும் காவேரிக்கும், காவேரி கட்டி வச்சல அடிச்சல உனக்கு இருக்குடா அப்படி சொல்லிட்டு நல்லா ஒரு சாத்திட்டு வந்து விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, காவேரியை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. காவேரின்னொன்னே காவேரி வந்து அப்படியே வந்து மயக்கத்திலே இருக்காங்க. நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரியை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. தூரம் முடியுது.